அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்மளுடைய வீட்டில் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி அதில் அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இஸ்மை இது. வேலையில் நீங்கள் செய்கிற வேலையில் உங்கள் குடும்பத்தினர் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி தரும். வருமானத்தில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வெற்றியை தரித்திரம் இல்லாமல் நீக்கி உங்களுக்கு பரக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இஸ்மு. முசீபத்துடைய கதவுகளை மூடக்கூடிய அற்புதமான ஒரு இஸ்மு. சில பேர் நல்ல ஓஹோன்ட்டு வாழ்வாங்க, அப்படியே ஒரு சில நாள்லயே அப்படியே ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே ஏழ்மைக்கு போயிடுவாங்க. காரணம் தரித்திரம். அந்த தரித்திரத்தை அல்லாஹ் தாலா நமக்கு நீக்கிடுவான். அப்படிப்பட்ட இந்த சிறந்த ஒரு இஸ்மை நாம ஓதுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில வெற்றியை எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு இஸ்மு. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் வருமானத்துல அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரும். பண பிரச்சனை அப்படிங்கறது இல்லாம அல்லாஹால ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு இஸ்மு இது. இந்த ஒரு இஸ்மை நீங்க 25 முறை நீங்க ஓதினாலே போதும். முன்னும் பின்னும் சலவாத் நீங்க ஓதணும். எந்த சலவாத் வேணாலும் ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு சலவாத். அந்த ஒரு இஸ்மு என்ன, அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அந்த ஒரு இஸ்மு என்ன அப்படின்னா, யா பாசித் யா அல்லாஹ், யா பாசித் யா அல்லாஹ். இதனுடைய அர்த்தம் தாராளமாக கொடுப்பவன், தாராளமாக கொடுக்கக்கூடியவன். யாரு? இந்த அல்லாஹ் தான். வாரி வழங்கக்கூடியவன், விசாலமாக கொடுப்பவன். இது எல்லாமே அந்த ரப்பால மட்டும்தான் முடியும். அந்த ஒரு அர்த்தத்தை கொண்டது யா பாசித் யா அல்லாஹ், தாராளமாக கொடுக்கக்கூடியவனே, என்னுடைய வீட்டில் தாராளமாக பரக்கத்தை கொடு, என்னுடைய தொழிலில் அபிவிருத்தியை ஏற்படுத்து, பண பிரச்சனை எங்களுக்கு இல்லாமல் எங்களுக்கு கை நிறைய பணத்தை கொடு, கை நிறைய காசை கொடு, அதை கொண்டு நாம 4 பேருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையை செழிப்பானவர்களாக ஆக்கி கொடு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. யா பாசித் யா அல்லாஹ், யா பாசித் யா அல்லாஹ் அப்படின்னு 25 முறை நீங்க ஓதுங்க. எப்போ ஓதணும் அப்படின்னா, நீங்க இதை ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க ஓதுறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்தது. நீங்க தொழுறீங்க, ரொம்ப நேரம் ஆகாது இது ஓதுறதுக்கு. தொழுது முடிச்சுட்டு அப்படியே அதே அமர்விலேயே யா பாசித் யா அல்லாஹ், யா பாசித் யா அல்லாஹ், யா பாசித் யா அல்லாஹ் அப்படின்னு 25 முறை மட்டுமே நீங்க ஓதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது அற்புதமான ஒரு இஸ்மு இது. நீங்க மற்ற நேரத்துலேயும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் செய்யலாம். இல்லை வெளியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை தனியாக நீங்கள் இதை ஒதுக்கி நான் இத்தனை முறை ஓதுறேன், 100 முறை ஓதுறேன், 1000 முறை ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஓதுனாலும் சரி, அது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனால் குறைந்தது 25 முறையாச்சும் நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க. நல்ல பலனை அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மா இருக்கக்கூடிய இந்த ஒரு இஸ்மை நீங்கள் அதிகமாக ஒவ்வொரு ஃபர்லு ஐவேளை தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க. இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்களால் அதிகமாகவே ஓத முடியும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் இதை கட்டியும் எண்ணிக்கையில் அதிகமாக கூட நீங்கள் ஓதலாம். பொதுவாகவே அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதில் நீங்கள் எதை ஓதி துவா கேட்டாலும் சரி, அதில் உங்களுக்கு அந்த துவாவை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவான். நீங்கள் அதை பார்த்தீங்க ஒரு தடவை தமிழ் அர்த்தத்தை பார்த்து படிச்சிங்கனாலே தெரியும், எல்லாவற்றிற்கும் இருக்கும். குழந்தை பாக்கியம் வேணுமா, அதுக்காக ஓதலாம். திருமணத்திற்காக ஓதலாம். நல்ல வேலைக்காக ஓதலாம். பரக்கத்திற்காக ஓதலாம். நமக்கு உயர்வுக்காக, எல்லாத்திற்குமே பாவ மன்னிப்புக்காக அப்படின்னு எல்லாவற்றிற்குமே இருக்கக்கூடிய ஒரு இஸ்மா தான் இருக்கு. அல்லாஹுடைய குணத்தை போற்றி புகழக்கூடிய ஒரு இஸ்மு. இதை பற்றி குரான்ல கூட இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் தாலா அவன் கூறியிருக்கான். 7வது அத்தியாயம் 180வது வசனத்துல கூட,
அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன, அவற்றை கொண்டு அவனை அழையுங்கள். மேலும் குரான்ல 110வது வசனம் 17வது அத்தியாயத்திலையும் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். நீங்கள் அவனுடைய பெயர்களில் எதனை கூறி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் உள்ளன என்று நபியே நீர் கூறுவீராக. நம்ம எப்படி வேணாலும் அல்லாஹாலாவுடைய குணத்தை போற்றி புகழ்ந்து நம்ம எப்படி துவா கேட்டாலும் அல்லாஹாலா நிறைவேற்றி தருவான். அந்த அடிப்படையில தாராளமாக கொடுக்கக்கூடியவனே, விசாலமாக கொடுக்கக்கூடியவனே அப்படின்னு நாம் அல்லாஹ் புகழ்ந்து நாம இந்த ஒரு வார்த்தையை ஓதுறோம். இன்ஷா அல்லா இப்போ இதை நாம கையோட சின்ன செலவாத்தா முன்னும் பின்னும் 3 முறை நீங்க எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்தது. இப்போ நான் முன்னும் பின்னும் 3 முறை செலவாத்து ஓது 25 முறை நம்ம இப்போ ஓதலாம். இன்ஷா அல்லா கையோட நம்ம இதை ஓதும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு விரைவிலே கிடைக்கும். ஏன்னா நம்ம சில விஷயத்த பார்ப்போம், செய்யலாம்னு நினைப்போம், அதுக்குள்ள நமக்கு அல்லாஹ் தாலா நமக்கு செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுப்பான். ஆனா ஷைத்தான் அதை நமக்கு செய்ய விடாம தடுக்கிறதுக்கான சில வழிகளை செய்வான், நமக்கு மறதியை ஏற்படுத்தி நம்மளை செய்ய விடாம பண்ணுவான். அதனால இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கையோட இதை நம்ம ஓதலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا باسط يا الله 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 يا باسط يا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம இதை ஒரு இஸ்ம கையோட நாம ஓதிட்டோம். இன்ஷா அல்லா நீங்களும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஃபர்லி தொழுகைக்கு பின்னாடி மோதிக்கிட்டே வாங்க. அல்லாஹு தாலாவிடம் உங்களோட தேவைகள் என்னவோ, உங்கள்கிட்ட என்னென்ன ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு சொந்தமா வீடு வேணுமா, நல்ல ஒரு வேலை வேணுமா, நல்ல சம்பாத்தியம் வேணுமா, எதை வேணாலும் அல்லாஹிடம் கேளுங்க. அல்லாஹு தாலா தாராளமாக கொடுக்கக்கூடியவன். அந்த ஒரு பொருளை உணர்ந்து மனசார உணர்ந்து நீங்க ஓதி பாருங்க. கண்டிப்பா அல்லாஹு தாலா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான். இன்ஷா அல்லா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.